கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். தீபாவளிக்கு இந்த வருடம் பிளான் பண்ணாங்க. ஆனா படத்தோடைய ஒர்க் முடியல, இன்னமும் சிஜே ஒர்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ரசிகர்கள் 2026 பொங்கலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பொங்கலுக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2026 சம்மர் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சம்மருக்கும் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கருப்பு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிக்கல் காட் மோட் அப்படின்ற ஒரு பாடல் சூர்யா சாருடைய ரசிகர்களுக்கு தீபாவளிக்கு இன்று வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன மாதிரி அந்த சாங் வந்துருச்சு. நம்ம சாய் இசை ஞானி அவருடைய மியூசிக்ல அந்த பாடல் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரோமோ கேட்டுட்டே சொல்லிட்டோம் இது சாங்கே இல்லைங்க, கேட்கவே முடியல. இருந்தாலும் நம்ம ஃபுல் சாங் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபுல் சாங்கும் வந்துருச்சு, கேட்டாச்சு, கேட்க தான் முடியல. ஏதோ கிரைண்டர் ஓட விட்டுட்டு உள்ள ஒருத்தனை உட்கார வச்சு பாட வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. நான் விஷ்ணு எட்வின் அவருடைய வரிகள்னா கண்டிப்பா அந்த பாடல் இன்னமும் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா போல கட்டும் பற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாடல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு எட்வின் எழுதி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவருடைய லிரிக்ஸ்ல இந்த பாடல் இப்போதைக்கு வரப்போறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அதாவது அவருடைய வரிகள் நல்லா இருக்கு, அது நம்ம சாய் போட்டிருக்க மியூசிக்னால அந்த வரிகளை நம்மளால கேட்கவே முடியல. மியூசிக் ரொம்ப அதிகமா இருக்கு, லிரிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஐ மீன் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அந்த பாடல்ல என்ன லிரிக்ஸ் வரிகள் பாடுறாங்க அப்படின்றதே ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு சாய் கிட்ட இருந்து தமிழ் சினிமாவை காப்பாத்திருங்க. அதுல குறிப்பா ரசிகர்களுடைய கோரிக்கை இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லி அல்லுஜின் படத்துல இருந்து அவரை மட்டும் நீக்கிடுங்க. அவர் அந்த படத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் விளங்காது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன, 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அந்த சாங் ட்ரெண்ட் ஆயிடும். ஏன்னா அதுக்குன்னே ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காங்க. நம்ம சாய் எந்தெந்த பாட்டு போடுறாரோ அது எல்லாத்துக்குமே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா பர்சனலா எனக்கு இந்த காட் மோடு சுத்தமா நல்லா இல்லை. இது ஒரு பாட்டே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.